சூப்பரா இருந்துச்சு. பயம் ஒருத்தர மாதிரி ஓரளவுக்கு இருக்கு. நரபலியெல்லாம் தடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இருட்டு தேடி போவாதீங்க, வெளிச்சத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பார்க்கலாம். நல்லா நடிச்சிருக்காரு. அவர் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. பயம் கொஞ்சம் பயமாக இருந்தது. சூப்பராக இருந்தது. இது மியூசிக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் நல்லா இருந்தது. எல்லாரும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருந்தது. நல்லா நடிச்சிருக்காங்க. பார்ட்டு 2 வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலியாக பார்க்கலாம். பயம் கொஞ்சம். ஆர்டிஸ்ட் தாங்க ஐயா, நான் அந்த படத்தில் அக்காலியில் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டிங்களா? ஓகே. அதான் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரு. இந்த நரபலியை பேஸ் பண்ணி க்ரைம்ஸ் எப்படி நடக்குதுன்றத சொல்கிற ஒரு ஜானரு. அது வந்து ஒரு வித்தியாசமான ஜானரு. அதை எந்த அளவுக்கு அவங்க நேர்த்தியாக சொல்ல முடியுமோ அதை சொல்லியிருக்கிறாங்க. அண்டு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். ஆக்ஷன்ஸ், டிஓபி, சவுண்ட், மியூசிக்கு இதில் வந்து ஒரு ஹைலைட்டாக சொல்லணும். எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அவங்க ரெண்டு பிடிச்சிருந்தது எனக்கு அவரோட. ஆமாம், அதை மட்டும் போட்டு வேண்டாம், அது ஸ்பாய்லர் வேண்டாம் நமக்கு. இது ஆக்சுவலாக அடல்ட்ஸ் ஒன்லி படம். சென்சாரில் வந்து அடல்ட்ஸ் ஒன்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போக முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் அடல்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். படம் கண்டிப்பாக பார்க்கலாம். பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். படம் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் கலர் டோன் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கேமரா ஒர்க்லாம் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரியும் நல்லா இருந்துச்சு. வாய்ஸ் ஓவரில் நம்ம முக்கால்வாசி படம் போகுது. நல்லா இருக்குது படம். தேட்டரில் போய் பார்க்கலாம். ஒர்த்தான படம் தான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்னென்னா வந்து கதை என்னன்றதே எனக்கு கடைசி வரைக்கும் இதுவாகலை, புரியல. லாஸ்ட்டில் தான் அது வந்து கனெக்ட் ஆகும்போது, அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் அந்த போலீஸ்காரங்களும் கனெக்ட் ஆகும்போது தான் என்ன படத்தோட கான்செப்ட் என்ன புரிஞ்சுது. அது வரைக்கும் என்ன சொல்ல வராங்க, என்ன கொண்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. பட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இப்போல்லாம் ரொம்ப ரேர்னா அது நரபலின்றதெல்லாம் அப்போ இருந்துச்சு, இப்போ வந்து அது கிடையாது. பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. அதனால் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் நாசர் சாரை விட மற்ற கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா த்ரில்லர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ த்ரில்லர் மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு இது பயங்கர ஒரு த்ரில்லராக இருக்கும். நரபலி வந்து ஒரு 2 குரூப், ஒரு விஷயத்துக்காக ஒரு 2 குரூப் இருப்பாங்க எப்பயுமே. ஸோ அந்த 2 குரூப்பில் ஒரு குரூப் வந்து எப்பயுமே நெகட்டிவாக இருக்கும், ஒன்று பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவாக இருக்கிற குரூப் வந்து என்ன மாதிரி இருக்கிறாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குதா அப்படின்னு மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி விளக்கங்கள்லாம் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும் படத்தை. ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்குமே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். அவங்களும் அந்த மாதிரி தான் எல்லா சீனுமே வச்சுருக்குறாங்க. சீனும் சரி, ஸ்கிரிப்டும் சரி, மியூசிக்கும் சரி, எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் த்ரில்லராக, சஸ்பென்ஸ்ஃபுல்லாக நீங்கள் எந்த பக்கமும் உங்கள் யோசனையை சிதற விடாமல் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். போர் அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீலே ஆகலை. ஏன்னா ஒவ்வொரு சீனும் அவங்க அப்படி தான் வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து வேறு எங்கேயாவது ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா படம் புரியாமல் போயிருமே அப்படின்னு நம்மளை பயமுறுத்தியிருக்காங்க. அதனால நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி படத்தை பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணி. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நாசர் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்க்குறேன் அவரை இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல. மற்றவங்களுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் இவங்க யார் அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்குற மாதிரி இருந்தது ஒவ்வொரு கேரக்டர். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு போங்க, ஆனால் தனியாக டிஸ்டர்ப் இல்லாமல் பாருங்கள். தேங்க்ஸ். பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நல்லா பிடிச்சிருக்கு. நான் நம்புகிறேன் இதை பற்றி. இல்லை போர் அடிக்கலை. ஃபஸ்ட்டு புரியல நமக்கு வந்து. இப்போ வரும்போது ஃபஸ்ட்டு புரியல என்ன ஸ்டோரி எப்படி போகுதுன்னு புரியல. ஆனால் வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் தான் நமக்கு புரியும். இல்லாத பக்கம் புரியலை. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஓகே புரியுது. செகண்ட் ஹாஃபில் இல்லை, அது அப்படியே ஒரு ஸ்டோரி போகல. அப்போ போக புரிஞ்சிடுச்சு. அப்படிதான் நல்லது. ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எதுவும் சொல்ல முடியல. எல்லாருமே கண்டிப்பாக வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும். நல்லா இருக்குது. சஸ்பென்ஸாக த்ரில்லராக இருக்குது. சூப்பராக இருக்குது பர்ஃபார்மன்ஸ். நாசர் சார், அதுக்கப்புறம் அந்த 2 பொண்ணுங்க, தென் அந்த போலீஸ் சார், எல்லாருமே நல்லா சூப்பராக நடிச்சிருக்கு. எல்லாருமே இல்லை, எல்லாருக்குமே கேரக்டர் கொடுத்தல. எல்லாருமே நல்லா பெட்டராக, எல்லாருமே நல்லா அவரோட பெஸ்ட்டு காமிச்சிருக்கு. ஸோ படத்தில் காமெடி அந்தளவு ஒர்க் அவுட் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் தினமும் வாங்குகிற தக்காளி, நான் பார்க்க வந்த படம் தான் அக்காளி. படம் வந்து சூப்பராக இருக்குது. பிளாக் மேஜிக் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம லியோ படத்தில் கூட சின்னதாக ஒரு மீலில் வந்து சின்ன பொரியல் வச்சுட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஃபுல் ஃபிக்ஸ்டாக ஒரு ஃபுல் மீல் கொடுத்த மாதிரி இருக்குது. நான் வெஜிடேரியனுக்கு பிடிச்சவனுக்கு வெஜ்ஜி ஸ்டைல்லே சமைச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு.
கேமராவுக்கு பெரிய ப்ளஸ் வரும் இந்த படத்துக்கு. அப்புறம் வந்து மியூசிக் பயங்கரமான ப்ளஸ்ஸு. என்ன சொல்ல வராங்கன்னா, கடவுளை வழிபடுங்க, தப்பான முறையில் வழிபடுறோன்னு சேர்ந்து கூட்டமைக்காதீங்க அப்படின்றத சொல்ல வந்திருக்காங்க. இதில் வந்து மதத்தையோ ஜாதியோ அந்த மாதிரி எதுவும் காட்டாமல், ஏதோ ஒரு நடந்த விஷயத்தை அவர் எங்கேயோ பார்த்துருக்காரு இயக்குனர். அவர் பேர் எனக்கு சொல்ல தெரியல, பாய்னு கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பாய்க்கு எட்டின வரைக்கும் அவர் சொல்லியிருக்காரு, நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் படத்தில் சின்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அது மட்டும்தான் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருக்குது. மற்றபடி ஒரு ஃபுல் படமாக பார்த்த மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. கடவுள் நம்பிக்கை பற்றி என்ன நினைக்கிறேன், கொடுத்துட்டாங்க. அக்காலின்றது ஏதோ சம்திங் கல் அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் மதம்னு சொல்ல வந்தேன். ஏன்னா மதம்னு குறிப்பிடலை இவங்க, மதம்னு குறிப்பிடலை. அப்படி பார்த்தா நம்ம குரான் பார்த்தா கண்டுபிடிச்சிக்கிட்டே போகலாம், கிளாஸ்ட்டு தான் ஆகும். மற்ற இயக்குனரை கம்பேர் பண்ணும்போது கிளாஸ்ட்டு தான் ஆகும். என்ன சொல்ல வந்திருக்காங்களோ அது கரெக்டாக பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக நடிப்பார். அது அவரோட வாய்ஸ் ஓவர்லாம் சான்ஸே இல்லை. அந்த ரோபோட்டிக் வாய்ஸில் செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்க்ரீன்லேருந்து வெளில வர வச்சிருது. ஸ்க்ரீன்லேருந்து கொஞ்சம் வெளில வர வச்சனால என்ன அந்த முக்கியமான பாயிண்ட்டப்போ வெளில வரச்சனால லிசன் பண்ண முடியல மக்களால். கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோட பார்த்தா புரியுது. அதுதான் இது பண்ணாதீங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. ஆமாம், ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு கோழி தான் வெட்டி ஆகணுமான்னு கேட்டால் இல்லை, எலும்பிச்சப்பழம் இருக்குது, அதுவுமே நீங்கள் வந்து இது கொடுக்குற மாதிரி தான், அந்த மாதிரி தான் சொல்ல வந்திருக்காங்க. உயிர்களை கொடுக்காதீங்க, வேறு எதனா அதுக்கு பதில் உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணிட்டு போங்க. அதனால தான் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. என்னோடய பையனுக்கு 17.5 வயசு தான் வந்து அங்கே ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவனே கேட்குறான், அப்பா இதில் வல்காரிட்டியே இல்லையப்பா அப்படின்னு. இது சும்மா ஜஸ்ட்டு காமெடிக்காக தான் சொன்னேன், எனக்கு பயலாம் கிடையாது. என்னென்னா எல்லாமே நம்ம ஸ்க்ரீனை பார்த்து பண்ணிவிடுவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கீழே நெருப்பு கிடக்கு நம்ம எடுத்துருவோமா, குழந்தைக்கும் ஒரு வாட்டி சுட்டுடுச்சுன்னா அது திருப்பி அதை எடுக்காது. அந்த மாதிரி தான் ஒரு வாட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் என்னென்னே புரியும். ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு வாட்டியே பார்க்கக்கூடிய படம் இது.